எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, அந்த சட்டப்பேரவைத் தேர்தல்ல தமிழக வெற்றிக் கழகம் வந்து நல்லபடியா ஒரு வாக்குகள் வாங்கி, ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம போனாலும், இப்போ மற்ற கட்சிகளோட உதவியால மிகப்பெரிய அளவுல ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ, அந்த பெரும்பான்மையை தவறின தொகுதிகள் எது எதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா, எப்படி வந்து வாக்குகள் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வாங்கியிருக்கு, அப்புறம் திராவிட கட்சிகள் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட வாக்குகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழு டீட்டெயில் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற திருப்பூர் வடக்கு தேர்தல் முடிவுகள் பார்க்க போகிறோம். திருப்பூர் வடக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் ஆண்கள் 1,54,444 பேரும், பெண்கள் 1,61,236 பேரும், மூன்றாம் பாகத்தில் 157 பேரும், ஆக மொத்தம் 3,15,837 பேரும் வாக்காளர்களாக பதிவுபட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2,62,379 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 83.10% வாக்குகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் வி. சத்யபாமா அவங்க தான் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. தாவேக சார்பில் போட்டியிட்ட சத்யபாமா அவர்கள் 49.88%, 1,31,400 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து இங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 23.31%, 61,409 வாக்குகள் மட்டும் பெற்று வெற்றி தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அதே இந்த இடத்துல திமுக கூட்டணி சார்பில் சிபிஐ சார்பில் ரவி சுப்பிரமணியன் அவன் போட்டிட்டு இருக்காரு. அவர் 20.42%, 53,964 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4.99%, 13,157 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த தொகுதியில் 26.70% வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை சத்யபாமா அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தாவேக்கால இந்த 4 பேர்த்துல வந்து இவங்க ஒருத்தரா இருப்பாங்க. கண்டிப்பா வந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றதுல பர்சன்டேஜ் வைஸ்ல பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து சத்யபாமா அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. 69,992 வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருப்பூர் வடக்கு கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகம் இப்பதான் வந்து தன்னோட வாக்கு சதவீதத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ அவங்க 49.88% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல மிகப்பெரிய தொடக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2016 48.56% இருந்தது, 2021 48% இருந்தது. இப்போ அப்படியே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 24% வாக்குகள் சரிவு ஏற்பட்டு 23.31 இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து டிஎம்கே கூட்டணிக்கும் இதே நிலைமை தான். டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் நெருங்கி வந்தாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு எப்பயுமே இந்த இடத்துல கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுப்பாங்க டிஎம்கே. ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வந்து டிஎம்கே வந்து சிபிஐஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் அவங்க ஒரு 21% வாக்குகளை இழந்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெற்றதுல வந்து 60% அதிமுகவோட வாக்குகளும் 35% வந்து திமுக வாக்குகளும் மீதி வந்து ஒரு 5% வந்து நாம் தமிழர்கிட்ட இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1.33% தன்னோட முதல் தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதங்கள் இப்போ வந்து 10% பக்கமா வாங்கியிருக்கிறாங்க 2024. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து இந்த இடத்துல நாம் தமிழருக்கு இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட 50% வாக்குகளை வந்து அவங்களோட பர்சன்டேஜ்ல பாக்குறப்போ இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து திருப்பூர் தெற்கு தேர்தல் முடிவு பார்த்துடலாம். திருப்பூர் தெற்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 96,377 பேரும், பெண்கள் 1,680 பேரும், மூன்றாம் பாகத்தில் 34 பேரும், ஆக மொத்தம் 1,97,091 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 90.90% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. 1,79,170 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் இந்த இடத்துலையும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ் பாலமுருகன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 41.04%, 73,793 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுகவில் கே. தினேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 33.86%, 60,892 வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாஜக சார்பில் எஸ். தங்கராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 19.25%, 34,617 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பேரறிவாளன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3.87%, 6,956 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் இந்த இடத்துல வந்து 7.2%, 12,901 வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துலையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா திருப்பூர் தெற்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு வங்கியா இருந்தது. ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல உடைச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப திருப்பூர் தெற்கு
கடந்த 5 தேர்தல்கள்ல எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில பார்க்குறப்ப தமிழக வெற்றிக் கழகம் வந்து 41.04% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல தொடங்கி வச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016 தேர்தல்ல இந்த தொகுதிய நழுவ விட்டுருக்காங்க. 2021ல மிகப்பெரிய வெற்றிய பதிவு செஞ்சிருக்காங்க. அப்புறம் 2024லயும் நல்ல வாக்குகள் இந்த இடத்துல பெற்றுருக்காங்க. ஸோ இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட அனலைஸ்லயும் வந்து திருப்பூர் தெற்கு வந்து திமுக தான் இருந்துச்சு. ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து எல்லாத்தோட கருத்து கணிப்பையும் மிகப்பெரிய அளவுல புறம் தள்ளியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில இந்த தொகுதியில 13.19 வாக்கு சதவீதங்கள இழந்திருக்கிறாங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க 2016ல நல்ல வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 தோல்வி தழுவியிருக்காங்க. 2026ல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 2016ஓட ஒப்பிடும்போ இந்த இடத்துல 26% அதாவது 25% பக்கமா இந்த இடத்துல வந்து வாக்குகள சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதங்கள்ல வந்து ஏடிஎம்கேவோட 60% வாக்குகள் வந்து திருப்பூர் எனக்கு தெரிஞ்சு கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுக மிகப்பெரிய அளவுல ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துலயும் தெரியுது. இருந்தாலும் நம்ம டேட்டா வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்த வந்து குடுத்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம சொல்லாம அது தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 1.53%, 2019 4.74%, 2021 4.2%, 2024 9.27%, 2026ல 3.87% வாக்குகள் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள்ட்ட ஒரு 40% பக்கம் வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல அவங்க இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. அந்த மாரியான வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்காம போயிருக்கு அப்படிங்கிறத நாம தெரியுது. அடுத்து அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியோட பொறுத்தளவுக்கு காங்கேயம். காங்கேயம் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,07,361 பேரும், பெண்கள் 1,12,172 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 20 பேரும், ஆக மொத்தம் 2,19,553 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தளவுக்கு 92.40%, 2,02,828 வாக்குகளும் பெற்று இந்த வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆக மொத்தத்துல இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, என்.எஸ். நடராஜ் அப்படிங்க போட்டிட்டு இருக்காரு. அவர் 34.90%, 71,122 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியா அவரு பதிவு செஞ்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக ஒரு நல்ல வெற்றிய பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. ஏன்னா, எல்லா தொகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கேயம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஏன்னா போன தடவலாம் பார்த்தீங்கன்னா தோல்வி தழுவியிருந்தாங்க. இந்த தடவ தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு அமைச்சர் தொகுதி. ஸோ மு.பி. சாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, துணை பொதுச் செயலாளரா கூட இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. காங்கேயத்தில கண்டிப்பா அவர் வெற்றி பெறுவாரு அப்படின்னு யோசிச்சோம். பட் ஆனா அதுவும் நடைபெறாம போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 34.90%, 71,122 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்புல பி. மணி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31%, 62,989 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து முன்னாள் அமைச்சரா இருந்த எம்பி சாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 29.10%, 59,230 வாக்குகள் மட்டும் தான் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்மேகன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3.5%, 7,068 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வித்தியாசங்கள் 8,133 வாக்குகள் வித்தியாசத்திலையும் 4% வாக்கு சதவீத வித்தியாசத்திலையும் மிகப்பெரிய வெற்றியை பதிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, காங்கேயம் கடந்த 5 தேர்தல்கள்ல எப்படிப்பட்ட வாக்குகள் சதவீதங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல வந்து 2016ல பார்த்தீங்க அப்படின்னா 50.90% இருந்தது. 2021ல பார்த்தீங்கன்னா தோல்வி தழுவி இருந்தாங்க. 2026ல வந்து இந்த இடத்துல வந்து அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 14% வாக்குகளை இழந்திருக்காங்க. பட் ஆனா வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2021ல மிகப்பெரிய வெற்றியை பெற்று பதிவு செஞ்ச சாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 23.47% வாக்குகள் வந்து இழந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 29.10% தான் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து டிஎம்கேவோட வாக்குகள் இந்த இடத்துல சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. அடுத்து டிவிகே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 31% வாங்கி இந்த இடத்துல வந்து வாக்குகளை தொடங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. டிவிகே தனியனியா. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.6%, 3.28%, 5.7, 7.63, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பாதியா 3.5 அப்படிங்கிற வாக்குகள் கடந்து வந்திருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய தோல்வியை வந்து இந்த இடத்துல நாம் தமிழர் பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பர்சன்டேஜுக்கு ஒப்பிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வந்தாங்க. பட் ஆனா வந்து அது நடைபெறாமையே போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து தாராபுரம் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில் ஆண்கள் 1,08,757 பேரும், பெண்கள் 1,13,637 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 12 பேரும், ஆக மொத்தம் 2,22,406 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்கிறாங்க.
2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் 89.40%, 19,886 பேர் வாக்காளர்களா வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில மறுபடியும் மீண்டும் இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த எம்எல்ஏ மிகப்பெரிய அளவுல ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக சார்பில் பி. சத்யபாமா அவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க. 40.60%, 81,100 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. இவங்க பெற்றிருந்தாலும் இந்த இடத்துல வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அடுத்து திமுக சார்பில் இந்திராணி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 32.20%, 64,373 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் கௌரி சித்ரா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. 23.20%, 46,438 வாக்குகளும் பெற்றுக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் திவ்யா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 3%, 6,026 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 8.4%, 16,727 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து தாராபுரம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாராபுரத்தில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து அவங்க வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து அந்த வாக்குகளை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா 40.60% வந்து 2016 ஒப்பிடுறப்பையும் இந்த இடத்துல வந்து ஏன்னா இந்த இடத்துல டிஎம்கே கோட்டையா இருந்திருக்கு தாராபுரம். ஸோ ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலையும் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற முடியல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஸ்டார் தொகுதியாக இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து மிகப்பெரிய அளவில் கை நழுவி போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப வாக்குகள் மிகப்பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 23.20% வாக்குகள் இந்த இடத்துல தொடங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 0.74% முதல் தேர்தலில் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ 3% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராபுரத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வாக்குகள் வந்து கிடைக்காத மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஒவ்வொரு தொகுதியும் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க, எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்களோட நிலவரங்கள் என்னங்கிறத முழு அனலைஸ் நான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதை நம்ம சேனலோட மிகப்பெரிய அளவில் ஒரு ஏன்னா நம்ம ஒரு தொகுதியில் இருக்கோம். அந்த தொகுதியோட நிலவரங்கள் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமாக நான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லணுங்கிறத மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலோட மிகப்பெரிய அளவில் தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.